விவரமாக சொன்னால் தெரியும் புரியும் அல்லவா? இச்சராச்சரமும் புதிக்கும் வீரம் வரசத்தினோ
கொடுக்குறோமா இந்த பேசாக்குறாங்க இவனுக்கு கொடுக்குறோமா ஏப்பா உனக்கு கொடுத்துட்டா முதல்ல நீ கொடுத்துரு அப்புறம் நான் கொடுத்துறேன் பூதகணமே தாயே நீ கொடுத்த பலியே எனக்கு போதுமானது இயற்கையாகவே இருந்தது. முக்காவு கொடுத்திருக்கிறோம் தாயே முக்காவு. அப்படி இருந்தாலும் நான் யாருக்கு தங்கையாக திகழ்ந்து வருகிறேன்? திருமலையில் வாழக்கூடியவர் யார்? அந்த சங்கம சக்கர ஏதின வைகுண்டே அவருக்கே தங்கையாகத்தானே திகழ்ந்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் நாங்கள் யாரை என்ன செய்திருக்கின்றோம்? அந்த பாண்டியன் கூட பதுக்க வருது சொல்லும்படியான அரக்கர்களை ஒன்று யமபதி சேர்த்து நாங்கள் அல்லவா நாட்டு மக்களுக்கு காட்சி அளித்து வருகிறோம். அப்படி இருந்தாலும் முதல் நகர்வலம் விநாயக பெருமான் நகர்வலம், இரண்டாவது நகர்வலம் ஆறுமுக கடவுள் முருக பெருமான் நகர்வலம், மூன்றாவது நகர்வலம் இந்த அர்த்தராத்திரி வேளையிலே இந்த சரதேவதை நகர்வலம். அப்படி இருந்தாலும் நகர்வலம் புறப்பட வேண்டும். புறப்படுங்கள். நகர்வலம் வரும் சமயத்திலே மூன்று திக்கு நகர்வலம் வந்தோம். இன்று நான்காவது திக்கிலே அகைக்கர சந்திலே நகர்வலம் வரும் சமயத்திலே நரர்வாட வீசுகிறது. என்னவென்று பாருங்கள். பாத்ரூம் போயிட்டு ஏதோ மெசேஜ் வண்டியா ஏதோ மெசேஜ் எப்பற கால போறா கால பாகுடா டேய் டேய் எதுமே இல்லடா நேரா மெசேஜ் வந்துறியா சந்து வந்தமே ஆமா எந்த சந்திலே மெர்சிட்டு இருக்கறோம் எந்த சந்திலே மெர்சிட்டு நீ மெர்சி யாவோ எதுமே மெர்க்கலையே காலத்துக்கு என்ன கட்டா ஹேய் டேய் டபுள்யா சொல்லியோ நீ என்ன மெர்சியா நீ வேணா பா எதுமே இல்ல கால ஏய் என்னன்னு காட்டியா டேய் பாதி குத்துறோம் பூரகலமே நரர்வாடை என்றோ உங்களை போன்ற மனிதர்கள் வாடை உங்கள் விடிகளுக்கு ஒன்றும் புலன்படவில்லையோ ஒரு புறமாக விலகுங்கள். நானே சென்று பார்த்து வருகிறேன். ஆமா தாயே இந்த அகல்கர சந்திலே ஒரு குழந்தையானது இரு பிளவாகத்தானே இருக்கிறது. அந்த குழந்தையை கொண்டு வாருங்கள். நீதான் முதன்மையாக சொல்ல வேண்டும். மாமா நீ போடா நானா போவா முதல்ல நீ போய் சேரு. நான் போறேன். நான் போறேன் மாமா. ஆண்டவனா வேண்டிக்கிட்டு போ. போறேன். போகும்போதே கேட்டியா? போகும்போதே எங்க போறது கேக்குற? யோ சரி 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 மச்சான் நீ போ. பொண்டாட்டி யார் பாடுறது கேக்குறா? நான் ஜாம் பொண்டாட்டியா? யோ
போயா போகும்போது எங்க போறேன்னு கேக்குறேன் போறியா டேய் அஜித்யா சொல்லுப்பா போ போப்பா போப்பா ஐயா தாயே எனக்கு அது பார்த்தா பயமா இருக்குது என்ன ஆயிற்று பயமா இருக்குது வாரி அடிக்குதுங்க ஓ பணமாக இருக்கிறதோ ஆமா ஒரு புறமாக விலகு டேய் குட்டியானே டேய் குட்டியானே டேய் குட்டியானே அந்த குழந்தை தீங்கடா பேர் பாஜாங்க நம்மரா நம்ம பாவ தெரியாத உனக்கு தெரியாதா இப்ப காட்டுறேன் என்ன காட்டுறேன் ஆட்டோவில் உக்காந்தானா ஆட்டோ நவராது அந்த இடத்துக்கு அவர் தெரியாதா ஆனா ஜாதி கையில் அம்மா அம்மா வீட்டுக்கு வர போல தூக்கி அடிக்குதுமா அண்ணா தூக்கி அடிக்கிறோம் அவனை தூக்கி அடிக்குது பின்னால தூக்கி அடிக்குது பலுகுண்டு மேல அடிக்குது பின்னால சரி ஒரு புறமாக விலகுங்கள் புதகிழமை சென்று கொண்டு வந்த குழந்தையை நான் சொல்லக்கூடாது நான் என்ன எத்தனை வந்துருக்கேன் நான் எத்தனை தூக்கி தெரியுமா ஏய் மலகரா சரியா மாமா போறியா அந்த சாவு போல என் காதல் கட்ட எதுவுமே எடுக்கிறது கிடையாது ஒரு புறமாக விலகுங்கள் ஒரு புறம் விலகு யார் நான் விலகினில் சென்று கொண்டு வருகிறேன் குழந்தையை சென்று கொண்டு வருவார் எடுத்து விட்டேன் இந்த குழந்தையை பார்க்கும் சமயத்திலே உங்கள் விழிகளுக்கு எத்தனை போல் காட்சி அளிக்கிறது என்னையா மட்டையா என்னை தூக்கி அடிக்குமா உங்கள் விழிகளுக்கு எத்தனை போல் தெரிகிறது இந்த குழந்தை அகடமாக பேசினோம் இதோ என் கரத்தில் இருக்கும் சூளத்தினாலே உன்னை குத்தி யமபதி சேர்த்து விடுவேன் என் வயிற்றுல கொஞ்சம் கண்டது போனதெல்லாம் என் வயிற்றுல ஒருத்தர் உட்கார நான் தச்சு போடுறோம் உன் விழிகளுக்கு எத்தனை அதர்சமாகுதுமா அதர்சனடா பொழுவா உண்டியாக்குதுன்னு சொல்லு கூட்டா செஞ்சாடு மேலியா பேர்பாதி சிறர் ஓர் விழி பேர்பாதி நாசி பேர்பாதி வாய் ஓர் காது ஓர் கரம் ஒரு கால் குழந்தையானது அங்கே குழந்தையாக பாத்தியா ஒரு கண்ணு ஆமா ஒரு கண்ணு ஒரு கண்ணு பேர்பாதி மூஞ்சி ஆமா ஒரு மூக்கு பாதி பாதி ஒரு கை ஒரு காலு அதோட பாதி ஏதுடா வெள்ளா அதே போத கிழமை இந்த குழந்தை பால் கொண்டு பிளவுபட செய்திருந்தால் இந்த குழந்தையின் உடலிலே உதிரமானது பெருக்கெடுத்திருக்கும் ஆனால் இந்த குழந்தை பிறக்கும் சமயத்திலே அங்கே இன குழந்தையாகவே பிறந்திருக்கிறது அப்படி இருந்தாலும் பிறந்த குழந்தையை வீண் என கருதி வீசி எறிந்து இருக்கின்றார்கள் அப்படி இருந்தாலும் என்னுடைய அருளினால் முதலில் இந்த குழந்தைக்கு உயிர் தருகிறேன் ஏய் சாந்தே உயிர் தந்த இந்த குழந்தையை யாருடைய குழந்தை என்று என் நாணத்தினால் உற்று பார்க்கின்றேன் இதுவா கிரிவிரிச்சம் கிரிவிரிச்சத்தை ஆண்டு வரக்கூடிய பிரகதத்த மன்னன் ஓர் மனைவிக்கு இரு மனைவி திருமணம் செய்து குழந்தை இல்லாத காரணத்தினால் கானகம் சென்றார் முனிவரை கண்டார் முனிவரின் அருளினாலே ஓர் மாங்கனியை கொண்டு வந்தார் மன்னனானவன் மாங்கனியை பெறும் சமயத்திலே தனக்கு இரு மனைவி என்பதை
முனிவரிடத்தில் சொல்ல மறந்தால் மறந்த காரணத்தினால் கொண்டு வந்த மாங்கனியை வாள் கொண்டு இரு பிளவுபட செய்து தன் இரு மனைவிக்கும் பகிர்ந்து கொடுத்த காரணத்தினாலே இரு மனைவிகளும் கர்ப்பமானார்கள். இரு மனைவிகளும் அங்கே ஈன குழந்தையாக இருவருமே பிரசவித்தார்கள். பிறந்த குழந்தையை வீடென கருதி அகைக்கர சந்திடமாக வீசி எறிந்திருக்கிறார் மன்னர். மன்னன் நாட்டு மக்களை மறந்தாலும் ஆண்டவர்கள் நாங்கள் மக்களை மறப்பது கிடையாது. அப்படி இருந்தாலும் இந்த குழந்தையை மன்னரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். புறப்படுங்கள் மனைவி.